அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி பூவரசன் நாடக மன்றம், செய்யாறு அனக்காவூர் அடுத்த செய்யாமூர், செய்யாமூர்ல நாடகம். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், மதுராந்தகம் அடுத்த 175 சித்திரவாடி. வட இலுப்பை பரணி நாடக மன்றம், வாலாஜாபாத் அடுத்த 62 ஆம்பாக்கம். ஆரணி ஸ்ரீ வினிதா நாடக மன்றம், மதுராந்தகம் அடுத்த பொறப்பாக்கம். மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், மதுராந்தகம் டு சித்தாமூர் அடுத்த புத்திரன்கோட்டை, புத்திரன்கோட்டையில நாடகம். கட்டியாமந்தல் இனியா நாடக மன்றம், சோத்துப்பாக்கம் டு சித்தூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கருவாச்சி. ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், போலூர் அடுத்த திரிசூர். அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், மதுராந்தகம் அடுத்த நீலமங்கலம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், லாலாப்பேட்டை அடுத்த கத்தாரி குப்பம். ஆரணி சுமதி நாடக மன்றம், தீவனூர் அடுத்த சோழிய சொர்க்குணம். ஆரணி சக்தி நாடக மன்றம், கலசப்பாக்கம் அடுத்த பிராயம்பட்டு. ஆரணி சுபம் நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த மட்டப்பிரையூர். ஆரணி ஸ்ரீவாரி நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த கீரந்தப்பட்டு. ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், வாலாஜாபாத் அடுத்த பிச்சிவாக்கம். ஆரணி மனோ நாடக மன்றம், மேல்மருவத்தூர் அடுத்த கல்பட்டு. காஞ்சு கௌரி நாடக மன்றம், ஒரத்தி அடுத்த அனந்தமங்கலம். மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், சென்னை விருகம்பாக்கம் அடுத்த இந்திரா நகர், இந்திரா நகர்ல நாடகம். ஆரணி ராஜா நாடக மன்றம், போலூர் அடுத்த கலியம், போலூர் அத்திமூர் அடுத்த கலியம், கலியத்துல நாடகம். மேலொட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த காழியூர். செஞ்சி சிவாஜி டூ நாடக மன்றம், செஞ்சி அடுத்த தையூர், தையூர்ல நாடகம். ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றம், ஆரணி அடுத்த காமக்கூர். வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், நாயுடுமங்கலம் அடுத்த கொண்டம் மருத்துவம்பாடி, மருத்துவம்பாடியில நாடகம். கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், சூனாம்பேடு அடுத்த இல்லீடு. கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், கீழ்கொடுங்காலூர் அடுத்த வெளியம்பாக்கம். ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், முள்ளன்றம் அடுத்த பாட்டக்குளம் கூற்றோடு. செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், சேத்பட் அடுத்த சேத்பட் பாளையம். ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த ஊத்தூர் மணப்பாக்கம், மணப்பாக்கத்துல நாடகம். ஆரணி நந்தினி நாடக மன்றம், நாயுடுமங்கலம் அடுத்த மசார் சக்தி நகர். மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், வேட்டவலம் அடுத்த நா கருங்கால்பட்டு. ஆரணி துளசி நாடக மன்றம், திமிரி அடுத்த பாத்திக்காரன் பட்டி. ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், சேத்பட் அடுத்த பழம்பேட்டை. இன்னைக்கு 2 டீம் சேத்பட் லைன்ல ஆடுறாங்க. நம்ம லிங்கேஷ் நாடக மன்றமும் சேத்பட் பக்கத்துல ஆடுறாங்க பழம்பேட்டையில. சேத்பட் பாளையத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாணி டீம் பக்கத்துல இருக்கு. சேத்பட் வட்டாரத்துல இருக்கக்கூடிய கலை ரசிகர்கள்லாம் போய் பாருங்க. ஆரணி சபரி நாடக மன்றம், ஆரணி அடுத்த மலையாம்பட்டு. பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், போலூர் அடுத்த பொத்தரை. அரக்கோணம் விசாலாட்சி நாடக மன்றம், திருவலம் அடுத்த மேல்பாடி பஜனை கோவில் தெரு. வந்தவாசி ரேணுகா தேவி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த வெங்கந்தூர். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், சேத்பட் அடுத்த செம்மாம்பாடி. ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், செஞ்சி டு கஞ்சனூர் அடுத்த சின்னத்தச்சூர்ல நாடகம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், ஓச்சேரி அடுத்த கரிவேடு. இந்த மழை நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலைஞர்கள், நான் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். ரொம்ப கலைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாடகம் மழையால போயிட்டு ஊர்ல கஷ்டப்படுறதுலாம் அதிகமா இருக்கு. ஆனா அப்படியே சொல்லிட முடியாது. நிறைய ஊர்கள்ல மனசுக்கு நிறைவா, அதாவது பரவாயில்ல இந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய ஊர்கள்ல பண்றாங்க. ஒரு சில ஊர்ல ₹1 கூட கொடுத்து அனுப்பாம அனுப்பிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் நம்ம பேசி அதை வாங்கி கொடுக்கறதா இருக்கு. என்னதான் அதுக்கப்புறமா கொடுத்தாலும் அவங்க உங்க ஊருக்கு தேடி வந்த பிறகு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இயற்கையின் சீற்றத்தினால நாடகம் நடத்த முடியலன்னா
ஒரு கலைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு வயிறார கொடுத்து அனுப்புறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை வந்து சில ஊர்ல தவற விட்டுட்டு அதுக்கப்புறமா கொடுக்கறது அது அந்த ஊரு எப்போ போனாலும் அந்த கலைஞர்களுக்கு அந்த மனசு இருந்துட்டே இருக்கும், அந்த காயமும் வலியும். மழை பெஞ்சாலே ரொம்ப கஷ்டமாயிடுது. எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு 30 டீம் படிக்கிறோம், 30 டீம் ஊருக்கு போகுதுன்னா மழை பெஞ்சா ஒரு 5 டீம் 6 டீம் தான் ஆடப்போகுது. மத்த டீம் நிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த எல்லா ஊருக்கும் நான் பேசி, ஐயா குடுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசியும் வாங்கி குடுக்க முடியாது. ஏன்னா, எல்லாருமே நம்ம சொல்றத எடுத்துக்குவாங்களான்னா, அது சொல்ல முடியாது. இப்ப ஒருத்தர் என்கிட்ட பேசி நான் எல்லா விளக்கமும் அண்ணா வேன்ல வராங்கண்ணா, இவ்ளோ வேன் வாடகை ஆகுது. இவ்ளோ கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இவ்ளோ பார்த்து குடுத்து அனுப்புங்க. பாதி காசு கேட்கறாங்க. பார்த்து குடுத்து அனுப்புங்க. நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்ற கஷ்டத்த பார்த்து ஃபோன்ல பேசுற ஒருத்தர் வந்து சரிங்கம்மா குடுத்து அனுப்புறேன் அப்படின்னுவாரு. உடனே அந்த ஊர்ல அது எப்படி நீ சொல்ற? குடு நான் பேசுறேன்னு அவரு வாங்கி ஃபோன்ல அவரு ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாரு. ஆக மொத்தத்துல பேசினே இருப்போமே தவிர, மத்த எந்த கம்பெனிக்கும், மத்த ஊருக்கும் பேச முடியாது. அதனால தான் வரக்கூடிய கலைஞர்கள், நீங்க என்ன நம்பி புக் பண்றீங்க, நானும் உங்கள நம்பி டீம் அனுப்பிடுறேன். அங்க வந்த பிறகு மொத்தமா பேச போறது வந்து பாத்தீங்கன்னா, அங்க வரக்கூடிய கலைஞர்களும், கம்பெனியோடைய ஆசிரியர் நிர்வாகி தான் உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க கிட்ட பேசி, இப்ப நம்ம ஒரு திருவிழா பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த திருவிழாக்கு எவ்வளவு செலவு பண்றோம்? வான வேடிக்கை, அதாவது கருகி புகையா, குப்பையா மாறுற ஒரு வான வேடிக்கைக்கு அவ்ளோ செலவு பண்றோம். ஒரு அன்னதானம், ஒரு ஊருக்கே அன்னதானம் போடுறோம். ஆனா சில ஊர்ல நாடகக்காருக்கு சாப்பாடு சாப்பாடு போட்டத கூட ஒரு மாதிரியா சொல்லி காமிச்சுறாங்க. நான் எல்லா ஊரையும் சொல்ல வரல. 100க்கு 10% சில ஊர் அந்த மாரி இருக்காங்க. வந்தீங்கல்ல, சோறு போட்டோம்ல, துன்னீங்கல்ல, கம்முனு போங்கன்ற மாரிலாம் பேசிடுறாங்க. அது ரொம்ப மனசு வருத்தமாயிடுது நாடகக்காருக்கு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எந்த கம்பெனியும் ஊருக்குள்ள போகல. அதாவது காலங்காலமா எங்க ஊருக்கு வர ஆட்டக்காரனை இப்படி கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லயும் நாடக மன்றங்களை அவ்வளோ சிறப்பா கவனிக்கிற ஊர் நிறைய இருக்கு. இன்னைக்கும் அப்படிதான்மா, எங்க ஊர்ல தான்மா சாப்பாடு நாங்க செஞ்சுதாம்மா போடுவோம், ஹோட்டல் சாப்பாடுலாம் இல்லம்மா அப்படின்னு பெருமையா சொல்ற ஊர் எவ்வளவு தெரியுமா இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம். அப்படி இருக்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலையால இயற்கையின் சீற்றத்தினால ஒரு நாடகம் நடத்த முடியாம போச்சுன்னா அந்த கலைஞர்களை வெறும் வயிறோட வயிறு எரிஞ்சு எந்த பணமும் கொடுக்காம தயவு செய்து அனுப்பாதீங்க. நம்ம எதுக்காக திருவிழா பண்றோம்? நம்ம ஊரு நல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் செல்வ செழிப்போட நல்ல நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமா வாழணும் அப்படின்னு தான் நம்ம ஒரு திருவிழா பண்றோம். ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், நம்ம கூட தான் ஒரு வேலைக்கு போறோம். வேலை இல்லைன்னு சொன்னா நம்ம அங்க காசா கேட்கிறோம் அப்படின்னு. நம்ம தினந்தோறும் செய்யற வேலை வேற. இது ஒரு கலைத்தொழில். 4 மாசம் தான் இதோட பொழப்பு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. இந்த 4 மாசத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்காக தான் ஆண்டுதோறும் ஒரு ஆண் ஒரு பெண்ணா தன்னை மாத்திக்கிறதுக்கு அவ்வளவு நீளமான ஒரு முடி. என்னுடைய முடியே பாத்தீங்கன்னா எனக்கே இவ்வளவுதான் இருக்கு. ஆனா எங்க நாடகக்காரர்ல இவ்வளவு நீட்டி இருக்கும். அவங்கள பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கும். அந்த அளவுக்கு முடிய அவ்வளவு நீளமா வளர்க்கக்கூடிய எங்க நாடகக்காரங்க எதுக்காக செய்யறாங்க? இந்த 4 மாசம் பொழைப்புக்காக தான். ஒரு கலைஞர் கலையோட பிழைப்புக்காக நம்ம ஊருக்கு வராங்கன்னும் போது அவங்கள வயிறு எரிய வச்சு வெறும் வயித்தோட அனுப்பாதீங்க. அவங்களுக்கு என்னமோ பார்த்து குத்து அனுப்புங்க. பேசணும்னா எவ்வளவு வேணாலும் பேசிக்கிட்டே போலாம். ஆனா நேத்து ஒரு தம்பி ஒருத்தர் வாங்கூர்ல இருந்து ஒரு தம்பி, அவர் எப்பவுமே போன்ல தான் புக் பண்ணுவாரு. இந்த 10, 11 வருஷம் நான் அந்த தம்பியை பார்த்ததே கிடையாது. வருஷத்துல 4, 5 நாடகம் வந்துட்டு அந்த தம்பி போன்ல புக் பண்ணுவாரு. நான் அந்த ரெக்கார்டு இது கூட ஆட் பண்றேன் பாருங்க. நிஜமா எனக்கே கனவா அப்படின்னு கிள்ளி பாத்துக்கலாம்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு கலை மேலயும் என் மேலயும் அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. அக்கா நீ என்ன சொல்றியோ அதான்க்கா, நான் சொன்ன ரேட் அப்படியே கொடுத்து அனுப்பிச்சாரு. ஆனா எல்லா ஊரும் அப்படி குடுத்துட மாட்டாங்க. எனக்கு தொண்டையே போயிடும், சில நேரத்துல மயக்கமே வர மாதிரி ஆயிடும். எல்லா ஊருக்கும் நான் பேசவும் முடியாது இல்லைங்களா, எல்லாரும் நம்ம பேச்சு கேட்க போறது இல்ல. அந்த மாதிரியான ஊரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து கும்பிடலாம். அந்த மாதிரி நடிகருக்கு பண்ணி அனுப்புறாங்க. அது என்ன நம்பிக்கைன்னா, இன்னைக்கு அக்கா சொல்றத நம்ம செஞ்சு அனுப்புறோம். நாளைக்கு அக்கா கிட்ட நம்ம இன்னொரு கம்பெனி புக் பண்ணும்போது ஒரு 1000, 2000 குறைச்சு அக்கா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கக்கா அப்படின்னு உரிமையா கேட்கலாம் அப்படின்ற அந்த உரிமையோட வந்துட்ட கலைஞர்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்ற ஒரு ஒரு நல்ல மனசோட அந்த தம்பி குத்தனுப்பி இருக்காரு. நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தின் சார்பாக வாங்கூர் தம்பிக்கு நன்றி. அந்த தம்பி பேரு கூட எனக்கு ஞாபகம் வரல. ஆனா அவர் ஒருத்தர் தான் பேசுவாரு. அவர் மூலியமா அவங்க பாட்டி ஊரு, அவங்க பக்கத்து ஊரு, நிறைய ஊர் அவரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா தம்பி தான் நான் பார்த்தது இல்லை. இதுக்காகவே நீங்க வரணும் தம்பி. கண்டிப்பா உங்களை ஒரு முறை யூடியூப்ல எடுத்து போடணும். ஹலோ ஹலோக்கா. தம்பி சொல்லுங்க. அக்கா இங்க மழைக்கா, ஊர்ல இன்னும் நாடகம் ஸ்டார்ட் பண்ணல. சரிம்மா. மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. கூட்டமும் எல்லாம் வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. சரிம்மா. அதுதான் நாடகம் இது பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அதுதான் கேக்குறேன் எப்படி பண்ணிட்டோன்னு. இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம பைசா கொடுத்தா அனுப்பணும், சும்மா அனுப்புறது இல்ல. அதுக்கு ஏன் ஆட்டமே இன்னும் கொஞ்ச நேரம் போட்டு பார்த்துட்டு. இல்ல மழை பெஞ்சிட்டே இருக்கு, இங்க ஒரு 10 பேர் கூட இல்லக்கா.
ம், ம். எல்லாருமே வந்தவங்க மொத்தம் பாய் சுத்தி ஓ! போயிட்டாங்க, மறுபடியும் இன்னைக்கு வரமாட்டாங்க. எத்தனையோ பேரு கால் பண்றாங்க. ஏன்னா இந்த ம் மழைக்காக நம்மகிட்ட பேசத்தான் பண்ணுவாங்க. நான் இப்ப அவங்க பக்கம் பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உங்க பக்கம் பேசினா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எடுக்க மாட்டேன். ம் என் தம்பி ம் போன் முன்னாடியே எடுத்தாச்சு. அதுதாங்க நானும் பார்த்தேன். எடுக்க மாட்டேன். ம் ஏன்னா ம் எடுத்தா ம் அவங்க ஒண்ணு பேசுவாங்க. அடுத்து ம் இன்னொருத்தர் வாங்கி அவங்க சொல்றதெல்லாம் கொடுக்க முடியாதுமா. அவங்க ம் ஒருத்தருக்கு வந்தா ஒரு ஆள் துட்டா கொடுக்க போறான் அப்படின்னுவாங்க. ஆ அது ஆ முடியாது. ஆ அதனால எடுக்க மாட்டேன். நீங்களே ம் சொல்லுங்க எவ்வளவு குடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. இல்லக்கா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் பண்றேன். நான் என் முடிவுலாம் இல்லக்கா. நீங்க என்ன பாதி சொல்றீங்க நான் காசு பண்றேன். கேட்பாங்க. லாங்ல ஆ இருந்து வந்திருக்காங்க. பாதின்னா ம் அவ்வளோலாம் வேண்டாம். ம் 10 குடுத்துருங்க. சரிக்கா, நான் அவர்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். ஆ. அக்கா வணங்க. எந்த ஊருக்கும் ஃபோன் எடுக்க மாட்டேன். உனக்கு தெரியும்ல. ஆமா. நம்ம தம்பி ரெகுலர் நடிகர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு ஊரு. இல்ல கஷ்டப்படுத்தி அதான். அனுப்புற ஆள் கிடையாது. ஆ, நம்ம என்ன சொல்றோமோ அதுதான். அதான் இல்ல அவங்க யாரையும் தப்பா எல்லாம் பேசல, கரெக்டா நல்லா பேசுறாங்க. அப்படின்னு கொஞ்சம் டைம் கேட்டேன் இன்னொரு அதுதான் ஊரு. பாஸ். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. அப்படி இல்லைன்னா 10 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஆ, ம். சரிண்ணா. சரி. ஹலோக்கா. பிரதர், இன்னும் கூட 1 மணி நேரம்ன்றது ஒரு 2 மணி நேரம் கூட வெயிட் பண்ணி பாருங்க. விட்டா ஆடட்டும். இது இல்லைன்னா 10 குத்து அனுப்பிடுங்க. இல்லக்கா, இங்க 90% சான்ஸ் இல்லக்கா. சரி சரி, உங்க சுத்தமாலே விருப்பம். இப்போ இப்போ ஆனா அதே நேத்து இன்னொரு ஊர்ல நான் ஆரணி பக்கத்துல பேசுறேன். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். அது எப்படி நீங்க சொல்றீங்க வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க சொல்லின்னு அப்படியே பேசுறவங்களும் இருக்காங்க. அக்கா அக்கா ஹவுஸ் ஸ்பீக்கர் வச்சிருக்குங்க. அவங்க மொபைல் தான் பேசணுன்றாங்க. அது வாய்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க. கேட்க மாட்டாங்களாமா? கொடுங்க. ஏஜென்ட் தான் நான் பேசுறேங்க. அக்கா தான் பேசுறேன். ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. அக்கா இப்போ மழை உங்களுக்கு நம்ம புக்கே பண்ணல. ஹலோ சொல்லுங்கண்ணா. அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க தானே அவங்க தான் இல்ல அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியலங்க. உண்மை தம்பி, இப்போ நீங்க சொல்றீங்களே எனக்கு உங்களை தெரியாது அவங்கள தெரியாதுன்னு. எங்க கம்பெனியோட பேருக்காக புக் பண்ணி நீங்க ஒரு டீம் புக் பண்ணிருக்கீங்க. உங்களை நம்பி நான் டீம் அனுப்பிட்டேன். ஆட்ட இப்போ நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேக்குறீங்களா? நான் உங்களை பாக்கலன்னு நீங்க சொல்றது கேக்குறேன். சொல்லுங்க. அவங்க வந்து அண்ணன் கையில தான் தாம்பலம் கொடுத்தா அவங்க கையில தான் பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணனா வந்து ஆட்ட ஆட போறாரு. வந்துட்டாங்கல்ல, அவங்க கிட்ட உங்ககிட்ட தானே பேசணும். எவ்வளவுதான் தரேன்றாங்க. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஏஜென்ட் தான் எல்லாமே. நீங்களும் யாரும் தெரியாம தான் நைட் மழை இல்லைன்னா ஆட்ட ஆடினா அவங்க பாக்க போறாங்க. யாரும் தெரியாது நீங்க எல்லாம் போங்க நான் சொல்ல போறாங்க. மழை இல்லைன்னா ஆட்டம் தானே பாக்க போறாங்க. தம்பி சொல்லுமா. அண்ணா இப்போ அவங்க நாடகமே அடிக்கல. வந்து சாப்பிட்டாங்க, மழை வந்துச்சுன்னா ஓட வந்தாங்க. சரிம்மா. அதுக்கு அவங்க என்னன்றாங்க, பாதி காசு கேக்குறாங்க. ஆமாண்டா குட்டி, நான் தொழில இருந்து வந்திருக்காங்க, செஞ்சி பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. மழை விட்டு உடனே கூட ஆடிடலாம். இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூட வெயிட் பண்ணுங்க. மழை உடனே கூட மழை விட்டு உடனே ஆடி தர சொல்றேன். வண்டி கையாயிரம் நடிகர்களுக்கு கொடுக்கணும்ல. நடிகர்களுக்கு கொடுக்கணும். நடிச்சா தானே கொடுப்பாங்க. நடிக்காம எப்படி காசு கொடுப்பாங்க? என்னடா பேசுற? அப்படி இல்ல குட்டி, நடிகருங்க நம்மள தொட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம பிரிச்சு கொடுக்கணும்ல காசு. வண்டிக்கு போயிடுது, வண்டிக்கார எடுத்து போயிட்டு போறாங்க. இவங்களுக்கு நான் எதுவுமே இல்லாம எப்படி அனுப்பிச்சிருவோம்? நீயே கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றதுக்கு இல்ல. இப்ப நான் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டேன். அந்த இடத்துல வேலை என்ன பண்ணணும், வீட்டுக்கு தான் போனோம். நான் வேலைக்கு வந்துட்டேன், எனக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கொடுப்பாங்களா யாருன்னா? கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? எப்படி கொடுப்பாங்க? நீ பேசுற தம்பி, மத்த வேலை வேற, நாடக தொழில் வேற. ஆட்டக்காரங்க ஆட்டாடுறதே 4 மாசம் தான் தம்பி. இந்த 4 மாசம் சீசன் வச்சுன்னா குடிமை வளர்த்துக்குன்னா ஊர் ஊரா பயிர் தூக்கின்னு போறாங்க. கலைக்குன்னு ஒரு மதிப்பு கொடுங்க. உங்க ஊர் நம்பி தானே வராங்க. இப்ப நீங்க திருவிழா ஏற்பாடுலாம் பண்ணி சோறாக்கி வச்சு ஆட்டக்காரன் வரலன்னா சும்மா விட்டுருவீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிளஸ் மைனஸ் தினம்தோறும் சந்திக்கிறோம். யூடியூப் பார்க்கக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட என்னுடைய சகோதரர்கள், நீங்க நம்ம ஊருக்கு வரக்கூடிய கலைஞர்களை எப்படி பார்த்துப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அதே போல உங்க அக்கம் பக்கத்து ஊர், நீங்க ஒரு ஊருக்கு நாடகம் பார்க்க போறீங்க, அந்த ஊர்ல இந்த மாதிரி கலைஞர்களுக்கு மதிப்பு இல்லாம இருக்கு, அவங்கள வெறும் வயித்தோட அனுப்புறாங்க, காசு கொடுத்து அனுப்பாம அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். கண்டிப்பா சொல்வீங்கன்னு நம்புறேன். நிறைய பேசிட்டே போலாம். அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. மழை பெஞ்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மழை இல்லைன்னா எங்க ஆட்டக்காரங்க ஆடுறாங்க, மழை பெஞ்சா நான் தான் ஆட்ட ஆடுற மாதிரி பேசி பேசி தொண்டை போயிடுது, அந்த மாதிரி ஆயிடுது. கொஞ்சம் எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. எங்களெல்லாம் நம்பிதான், எல்லா கிராமத்தையும் நம்பிதான் நாடக கலைஞர்கள் நாடக கலை பிழைப்பு நடத்திட்டு இருக்கோம். அதனால கலைஞர்களுக்கு ஒட்டு மொத்தமா அள்ளி நீங்க கொடுக்க வேணாம், கொஞ்சோண்டு கிள்ளி கொஞ்சம் கொடுங்க. அது போதும். எங்களுடைய கலைஞர்களுக்கு நைட் கண்முழிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, மழையில நினைக்கிறாங்க. ஒரு சில ஊர்கள்ல வந்து நாடகக்காரங்களுக்கு அந்த மழையில நனைஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு இடம் கூட கொடுக்க மாட்டாங்க பாருங்க. அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும்.
சொல்லக்கூடாது, இந்த வந்து கம்பேர் பண்ணக்கூடாது தான். ஒரு மழையில வந்து வாயில்லா ஜீவன்கள் நம்ம வீட்டாண்ட வந்து நின்னாலும் கூட, ஐயோ அது மழையில நனையுதே கொஞ்சம் உள்ள வரட்டும்னு கேட்டு திறந்து விடுவோம், உள்ள வரும். ஆனா நாடகக்காரங்களுக்கு சில ஊர்ல மழையில அவங்க எங்கன்னா உட்காந்துக்கிட்டோம், வேன்லனா உட்காரட்டும், எங்கன்னா இருக்கட்டும் சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள போயிருவாங்க. நாடகக்கார் யார் வீட்டாண்ட போய் நிக்க முடியும்? அந்த மாதிரி போய் நின்னாலும் அது தப்பாயிரும். புக் பண்ண நீங்க தான் இந்த இடத்துல போங்க, மழை பெய்யுது, இந்த ஸ்கூல் விட்டுருக்கேன் பாருங்க, இந்த கோயில் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல போய் தங்கிக்கோங்கன்னு சொல்லி விடணும். அந்த ஒரு மனிதாபிமானமே இல்லாம கலைஞர்கள் நினைறாங்க, உட்கார கூட இடம் இல்லை, அவங்க பேகு தூக்கணும், பெட்டி மருந்தங்க நினையக்கூடாதுன்னு தூக்கணும். அந்த கஷ்டத்திலயும் கலைஞர்களை கஷ்டப்படுற ஊரு. இனிமே அப்படி செய்யாதீங்க. உங்கள் திருப்பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். இன்னும் நிறைய பேசணும், ஆனா நான் பேச விரும்பல. நன்றி, வணக்கம். மழை விட்டு போச்சுங்க, நாங்கள் ஆட தயார். நான் அதையும் இது பண்ண மாட்டீங்க. 15 பேர் குடும்பம் என்ன வருது? நீ 10 பேர் சொல்ல 1000 பேர் யார் பதில் சொல்லுவாங்க? 1000 பேர் ஊர் தானா ஒரே ஏங்க மனசாட்சி இருந்தா கொடுங்க, நீங்க ₹1 கூட கொடுக்க நாங்க கிளம்புறோம். கொடுங்க. ஏன்பா கிளம்பா, நீங்க கிளம்பா. நீங்க சைடு தானே முறை இல்ல. 20 குடும்பம் உங்க ஊரை நம்பி வந்தோம், நீங்க சொல்றீங்க நாங்க பண்றது மனசாட்சி இல்லையா? கூத்தா ஆட வேணான்றீங்க, பாதி காசும் கொடுக்க மாட்டேன்றீங்க. நீ அது தெரியுமா? வந்தா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு பஸ் ஃபேர் கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் 120 கிலோமீட்டர் வந்துக்கிறேண்ணா, 120 கிலோமீட்டர் வண்டியா தந்துக்கணுண்ணா. வண்டிக்கே 7500 வாடகைண்ணா. ஒரு நாங்க பேசுறதுலாம் சொல்லணும். நீங்க அப்படியே ஜோனு மழை பெஞ்சா பரவாயில்லண்ணா, மழையும் விட்டு போச்சு, அதுக்கும் ஆட வேணான்றீங்க, பாதி துட்டு கட்டாலாம் தர மாட்டேன்றீங்க. இதுக்கு மேல எப்படி சொல்ல, நாங்க நம்பி வந்துட்டோம்னா இந்த மாதிரி விஷயம் சொன்னா அப்படியே எடுத்துக்க மாட்டீங்க. இல்லன்னா இந்த சொன்னாங்க ஊத்துது. மகாச்சனம் பக்கத்துல இருந்து ₹1 கூட கொடுத்தனுப்பல. சரி வந்துட்டாங்க. நிறைய ஊர் அந்த மாதிரி கொடுத்தனுப்பாமையும் இருப்பாங்க ஒரு சில ஊர். அப்புறம் நான் ஃபோன் பண்ண பிறகு கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுவாங்க, அக்கா நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இவ்வளோ நேரம் ஆகுது, நான் கால் பண்ணியும் பேசிட்டேன், நான் அவங்கள கேட்கணும் இவங்கள கேட்கணுன்னு அந்த மனசாட்சியே இல்லை. ₹1 கூட கொடுத்தனுப்பல, ஒரு வேன் வாடகை கூட கொடுத்தனுப்பல. இன்னுமே அவங்க ரிப்ளை எனக்கு எதுவும் பண்ணல. நானே 3 பேருக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டேன். 3 பேருமே வேறு மாதிரி பதில் சொல்கிறாங்க. எப்படி இப்படியெல்லாம் மனசாட்சி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு பார்க்குற நீங்கள் இப்படி இருக்காதீங்க, உங்கள் அக்கம் பக்கத்து ஊருக்கும் சொல்லுங்கள். வரக்கூடிய கலைஞர்களுக்கு ரொம்ப கண் கலங்காத குறை போன நேற்று கலைஞர்களுக்கெலாம் அந்த மாதிரி பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நான் எதனா தப்பாக பேசுகிறேன்னான்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ மனசு வருத்தமாக இருக்குது இந்த மழை பெய்யும் போது கலைஞர்களுக்கு இவ்வளோ. ஆனால் அதே ஊரில் ஆட்டம் ஆடி சிறப்பாக இருந்ததுன்னா நல்லா கவனிச்சு அனுப்புகிறாங்க. ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை ஆட முடியலன்னா கலைஞர்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அதுபோல் பார்க்குற நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் இது போல் கஷ்டப்படுத்தாதீங்க. ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இதுக்கெலாம் எப்படி ஒரு தீர்வு வரணுன்றது தெரியல. தீர்வு நம்ம கையில் தான், மாற்றம் நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் எல்லாத்தையும் மாற்றணும். பார்க்குற நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா உங்களை பார்த்து நிறைய ஊர் மாறுவாங்க. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.